ராஜா ஆறுமுகம் பிரதர், சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கட்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அது பயங்கர கிரிப்பிங்காக கொண்டு போயிருந்தீங்க நீங்கள். ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டீசர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டார்க் ஹெவன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே மோஸ்ட்லி எல்லா சீக்வன்ஸும் வந்து நைட்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இதை அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரில்லர்ன்றதால கொஞ்சம் ஈஸியாகவும் நம்மளுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். இந்த டீசரில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷுவல்ஸாக மேக்கிங்காக என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. D3யும் பண்ணியிருந்தோம். ஸோ இது செகண்டாக ஒரு டீமாக எல்லாமே சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் பாலாஜி. அவர் D3யுமே சொல்லியிருந்தாரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ப்ராமிஸும் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ புதுசாக எங்கள் டீமுக்குள்ளே சித்து சார் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதனால வந்து ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்கும். சூப்பர். உண்மையிலே வந்துட்டு இந்த எடிட்டர் வந்து நீங்கள் பேசும்போது கூட அளந்து கரெக்டாக அதுக்கு கட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசுகிறீங்க. அண்ட் உங்களுடைய ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பேசுது. தேங்க்யூ பிரதர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ. யா பிரதர், ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஹாய், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் வணக்கம். லைக் வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் எவ்ரி ஒன். த டார்க் ஹெவன் இந்த மூவி லைக் பாலாஜி பிரதர் ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஆன்லைன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவரோட ஒரு அசோசியேஷன் வந்து லைக் D3 மூலிமா எனக்கு பழக்கமானார். அண்ட் அது மூலிமா லைக் உள்ளே வந்தேன். ஸோ அந்த ஒன்லைன் சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன். ஸ்கிரிப்ட்லாம் தர முடியாது, விஷுவல்ஸ் வரும், உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் டீசர் பண்ணுறோம், மியூசிக் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அப்புறம் விஷுவல்ஸ் பார்த்தேன், ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. அப்புறம் மணிகண்டன் ப்ரோ சினிமாட்டோகிராஃபர், ராஜா ப்ரோவோட கட்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சித்து ப்ரோ ஃபஸ்ட் அசோசியேஷன் அவர் கூட இந்த ஃபிலிமில் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார், ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கார். அப்புறம் நடிச்சிருக்க எல்லாமே தர்ஷிகா மேம், அப்புறம் பெரிய ஸ்டார் காஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. எனக்கும் தெரிஞ்ச நிறைய ஆர்டிஸ்ட்டும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். எஸ், கண்டிப்பாக வந்து எங்களுக்கு டீசர் எவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, இவ்வளோ பேர் இருக்காங்களே இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர் உங்களுடைய ஒர்க். அது தவிர வந்துட்டு வேறு என்னென்ன சாங்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த படத்தில்? ஒரு 3 சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்காண்டி வெயிட்டிங். சூப்பர் சூப்பர் பிரதர், நல்லா வந்துட்டுருக்கு. எஸ் கண்டிப்பாக. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கன்வே பண்ண நினைக்கிறது நேரத்தில் கன்வே பண்ணலாம். கண்டிப்பாக. இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மித்ரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் த டீம் த ஃபிலிம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸுக்கு, அப்பாவும் அம்மாவும் இதை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். எப்பவுமே ஒரு டைரக்டர் வந்து வரும்போது அவரோட குரூப்போட தான் வந்து என்ன மீட் பண்ணுவார். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதனால் மீடியாவும் சரி, ப்ரெஸ்ஸும் சரி, பெரிய பெரிய படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி டார்க் ஹெவனுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக பிரதர். அண்ட் உண்மையிலே வந்து மீடியா வந்து அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது, கண்டென்ட் தான் கிங்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டார்க் ஹெவன் கண்டிப்பாக ஒரு பெரிய படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மித்ரன் சார் கெஸ்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சார் எப்போ திங்க் பண்ணாலும் சின்ன வயசில் ஒரு மெமரி எனக்கு வரும். என்ன மெமரி அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூல் போகிறப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு வால் இருக்கும். அந்த வாலில் வந்து அப்போ ரீசெண்டாக என்ன மூவி வருதோ அந்த மூவியோட போஸ்டர்ஸ்லாம் வரும். அப்போ வந்து ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த போஸ்டர்ஸ் பார்க்குறதுல வந்து எனக்கு ரொம்ப க்ரேஸியாக இருப்பேன் நான்.
அப்போது நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். பட் அதில் வந்து என் மைண்டில் நிற்கிற ஒன் ஆஃப் த போஸ்டர் வந்து யாரிடி நீ மோகினி படத்தோட போஸ்டர். அது அந்த டைட்டிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அது எனக்கு சார் எப்போ திங்க் பண்ணாலும் எனக்கு அது ஒரு லைம் லைட்டில் வரக்கூடிய ஒரு மெமரி சார். தேங்க்யூ ஃபார் தட் ஃபிலிம். வேறு இந்த படத்தில் வந்து நான் பேசணும்னு நினைக்கிறது வந்து டைரக்டர் பாலாஜி பற்றி. என்ன அப்படின்னா, எல்லாருமே லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த சினி ஃபீல்டுக்குள்ளே வந்துடணும், நம்மளும் இந்த சினிமாவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிடணும்னு சொல்லி ஆசையில் இங்கே வாரோம். அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். பட் வந்ததுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம ரீச் ஆகிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓடினா போதும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் இருப்போம். அந்த திங்கிங்கை வந்து பாலாஜி ப்ரோவை பார்க்கும்போது எனக்கு தலைகீழ மாறிச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க படுற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இன்னும் அதிகமாகவே இருந்துச்சு. அவங்க ரிலாக்ஸ் பண்ணுற டைமே வந்து ஒரு ஆக்ஷன் கட், அதுக்கு நடுவில் தான் வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு டைமே இருக்கும். கட் சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னா அதர் ஒர்க்ஸை பார்க்குறதோ, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஹை ப்ரெஷர் இருக்குது. எப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ ப்ரெஷரையும் வந்து தாங்கிட்டு ஒரு படம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு நிறைய வந்திருக்குது. ஸோ அது வந்து எனக்கு பயத்தை விட ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்து இந்த சினிமா மேலே வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ எல்லாரோட லைஃப்லையும் எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இதை விடக்கூடாது, இதை பிடிச்சி ஓடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து நான் ப்ரோட்டிருந்து கற்றுக்கிட்டேன். வேறு சித்து சார் இந்த படத்தை நான் வந்து ஒரு டைமில் வந்து ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க, ஆக்ட் பண்ணி கண்டென்ட் போட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ ஓகே இப்படிலாம் பண்ணால் வந்து சினிமாக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை போஸ்ட்டே பண்ணக்கூடாது, டெலிட் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய நாள் டெலிட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். பட் சார் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபிலிமில் வந்து ஒரு ஹீரோவை பண்ணுற படத்தில் நானும் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. மியூசிக் டைரக்டர் சார் வந்து நான் ட்ரைலர் கட் பார்த்துட்டு செம்ம ஸ்டாண்டர்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு ப்ரோ. தேங்க்யூ. எடிட்டர் சாரும் அதே மாதிரி தான். வேறு என் கூட நடித்த என்னோட கோ ஆர்டிஸ்ட் வந்து நம்ம சரண் அண்ணா, டேனி ப்ரோ, எல்லாருமே வந்து நாங்கள் வந்து புதுசாக, எங்களுக்கு வந்து இது ரொம்ப நியூ. ஆனால் இதே படத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்கிறதுக்கான ஒரு ஜோன் மாதிரி இந்த படம் வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஆல். முக்கியமாக வந்து இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது, அவங்கள மாதிரி இந்த படத்தில் ஸ்ட்ரகிள் பண்ண யாருமே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் எப்போ தூங்குறாங்க அப்படின்னே தெரியாது. எங்களுக்கு வந்து ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் தூங்க போயிடுவோம். பட் எப்போவுமே ஒர்க்கு, அது அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற, அது பண்ணுற இது பண்ணுறோன்னு சொல்லி இதாக பண்ணிட்டு இருப்பாங்க. காலைல பார்த்தா செட்லேயே வந்து நிற்பாங்க. நீங்கள் எப்போ தூங்குறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன அப்படின்னே எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டீங்க. வேறு நாங்கள் போன ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசி ஆகணும். எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான லொக்கேஷன்ஸ். இது எப்படி ஹண்ட் பண்ணீங்கிறதே சத்தியமாக புரியல. அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டான லொக்கேஷன்ஸ் இருந்துச்சு. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து நாங்கள் மேக்கரைக்கில் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு மிட் நைட் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 100-120 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்திருப்பாங்க. அந்த டைம் வந்து பயங்கரமான ரெயின்ஃபால். அது எப்படின்னா ஒரு மலையில் வந்து காரே போக முடியாது. நாங்கள் எல்லாம் ஒரு பார்க் பண்ணிவிட்டு மேலே காட்டுக்குள்ளே இருக்கிறோம். அங்கே வந்து மிட் நைட்டில் ஒரு பயங்கரமான மழை, ஒரு 2 hours பெஞ்சிருக்கும். அந்த ரெயின்குள்ளே நாங்கள்லாம் வந்து அங்கங்கே கிடைக்கிற இடத்துல சின்ன கார் எது கிடைக்குதோ அதில் ஒழிஞ்சிக்கிட்டோம். பட் யாருமே எந்த விதமான முகசுளிப்பும் இல்லாமல் அந்த மழையில் வந்து நனைஞ்சு வெயிட் பண்ணி இருந்து அந்த சீன்ஸ்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வந்திருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே நம்மகிட்ட இருக்கிற அதே பேஷன் தான் இருக்குங்கிறத ஃபீல் பண்ண வச்சது. இந்த படம் வந்து சினிமா வெளியிலேருந்து பார்த்ததுக்கும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் நிறைய ரெஸ்பெக்ட் வர்றதுக்கு ஒரு பெரிய ரீசனாக எனக்கு இந்த படம் வந்து அமைஞ்சிருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, இந்த ராபர்ட் ஃப்ரோஸ்ட் வந்து ஒரு போயமில் வந்து ஒரு முக்கியமான லைன் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, பல காடுகள் தாண்டி, பல கடல் தாண்டி ஏகப்பட்ட ட்ராவல் பண்ணி நான் ஒரு இடத்துல போய் ரீச் ஆகிட்டு நான் போய் தூங்க போகிறப்போ எனக்கு இருக்கிற கடைசி வேர்டு என்ன அப்படின்னா, மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு சொல்லி ஒரு லைன். ஸோ நம்ம இவ்வளோ ட்ராவல் பண்ணி இங்கே வந்து நிற்கிறோன்னா இன்னும் எங்கேயோ போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. அதுக்காக சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ எனக்கு நானே விஷ் பண்ணிக்கிறேன், என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக மாற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் 5 வருஷமாக கூட சேனல்லேருந்து வளர்த்துட்டு சூப்பர். அதாவது கூட சேர்றதுலேருந்தே அவர் தாடி வளர்க்க வச்சிட்டாரு உங்களை. சூப்பர். சொல்லுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. என்னோட பேர் டேனி, நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் பாலாஜி வந்து எல்லாருக்கும் முதல்ல தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. சித்து சார், மித்ரன் சார் தேங்க்யூ, ஜெயக்குமார் சார், மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நன்றி. ஆசிக் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
நான் பாலாஜிலாம் ஒரு 2019 அவர் கூட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கிரிக்கெட் ஆடுவீங்களா? அப்போ ஆரம்பிச்ச தாடி ஆமாம் கிரிக்கெட் ஆடுவோம். ஓகே. D3லையும் நாம ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். Super. இப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே படம் நல்லா வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு முந்தின படமும் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ போராடி தான் அந்த D3 நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். எஸ். என்ன சொல்ல மேம், நம்ம நினச்சி பார்த்தாலே நிறைய ஒரே இந்த வடிவேல் திரும்பி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே பஞ்சாயத்து தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜ் வந்து நிற்கிறோம். இந்த படம் எடுக்கிறதுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. நானும் ஏதோ ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா வரணும் எல்லாரும். தேங்க்யூ ஆல். சூப்பர் சூப்பர் பிரதர். உங்களுடைய மனசு மாதிரியே படமும் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்றதா சூப்பர். இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பன் இருந்தாலே போதும், வேற எந்த துணையுமே தேவையில்லை, அடிச்சு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நீங்கள் இருக்கீங்க. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். யா. ஹலோ எவ்ரிஒன். இந்த மூவிக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பெருசாக எதுவும் பண்ணதில்லை. ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் அந்த மாதிரி யூடியூப் கூட நான் எதுவும் பண்ணதில்லை. இன்ஸ்டாவில் தான் எனக்கு அவரை காண்டாக்ட் பண்ணாரு. ஸோ எனக்கு அதுவே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. லைக் எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு பொண்ணுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது வந்துட்டு பாலாஜி சார் தான். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்க்குறேன். ஸோ அதுதான். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன பதறுதா? எனக்கு தெரியாது நீங்க கூப்பிடுவீங்க. ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கீங்களே. சரி, ஸ்பீச்லாம் ஏன் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணல? எனக்கு தெரியலையா? அதெல்லாம் நீங்கள் மாதிரி ஈவெண்ட் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சு வந்து படிக்கணும். அடுத்த தடவை பண்ணுறீங்களா? சரி, ட்ரெய்லர் லான்ச்சில் பண்ணணும். ஓகே, சூப்பர். உண்மையிலே வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் வந்து இப்போ தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். அண்டு தேங்க்யூ. அடுத்த நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ட்ரீசருக்கு வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த பாலாஜி சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ண டீமுக்கும் பெரிய தேங்க்ஸ். எனக்கு அவ்வளோதான். அதான் சரி. என்ன அதான் இன்ட்ரோ லிங்க் முடிஞ்சிருச்சு. ஆடு மட்டும் சொல்லிட வேணாம். வேற வந்து ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து பொதுவாக ஆங்கரிங்க்கும் ஆக்டிங்க்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ பாலாஜி எப்படிலாம் வேலை வாங்கினாரு? ஸ்கிரிப்ட் பேப்பருக்கு ஃபர்ஸ்டே ஸ்பாட்டில் வந்து கொடுத்தாரு. அதான் ஃபர்ஸ்டேன்னு சொல்கிறதா கன்ஃபியூஸ் ஆனேன் நான். ஓகே, ஸ்பாட்டில் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதனால வந்து ஸ்கிரிப்ட் பேப்பர் வந்து பெரிய ஸ்கிரிப்டாக கொடுத்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட்டு. நான் வந்து பக்கமாக இருந்து பார்த்து பயந்துட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இது ஒரு உங்களுக்கு ரியலாக நடக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர். கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க இது அப்படியே. அதாவது உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் அது நிறைய பேருக்கு வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதுலாம் இருக்குல்ல. டார்க் ஹெவனில் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணி அவங்களுக்குலாம் தெரியுற மாதிரி சொல்லுங்கள். பேசுமா? இவ்வளோ நேரம் பேசிட்டு என்ன பண்ணுன்னு கேட்க. எஸ், டார்க் ஹெவனில் வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். மூவிக்கும் பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். தியேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். சூப்பர், வெரி குட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சோனி. சூப்பர், தேங்க்யூப்பா. அப்புறம் அந்த படத்தில் நீங்கள் பண்ண கேரக்டர் பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். த டார்க் ஹெவன் டீசருக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மித்ரன் சார் அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும், மற்றும் என்னோட இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிற கோ ஆர்டிஸ்ட் ஹீரோ சார் அண்டு ஹீரோயினி மேடம், உங்கள் எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். என்ன சொல்கிறது, நான் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப புதுசு. இதுக்கு முன்னாடி அக்கினி சிறைகள் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்துட்டு நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. மூடர்கூடம் படத்தோட டைரக்டர் நவீன் சார் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு விஜய் ஆண்டனி சார் வந்து அதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ரோல் பண்ணேன். பட் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இது என்னோட 2வது படம், த டார்க் ஹெவன். நான் வந்து சுவிட்சர்லாந்தில் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஒரு கனவு, திரைப்படத்தில் வந்து நடிக்கணும். அது வந்து என்னோட உள் மனதில் வந்து எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரு கனவாகவே வாழ்ந்துகிட்டே இருந்திருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணி அப்பப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவில் ஏதோ ஒரு விஷயம் வந்து
டைரக்டர் பாலாஜியோட பார்வையில் பட்டு அவர் நமக்கு ஒரு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இப்படி ஒரு படம் இருக்குது, ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, ஸோ அந்த படத்தை வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்ன மாதிரி தான், மீடியாவில் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நாங்கள் நிறைய வீடியோஸ் போடுவோம். பட் அதெல்லாமே ஒரு திரைப்படத்துக்கு எவ்வளோ தூரம் அது வந்து ஒரு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலுமே எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னென்னு சொன்னால் வந்துட்டு படத்தில் சான்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். ஆனால் திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த திரைப்படத்தில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. பட் எனக்குள்ளே எனக்கு இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கை, சரி அந்த ஒரு விஷயத்துக்கு நாங்கள் எப்படியாவது ஒரு ஜஸ்டிஸ் பண்ணக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. அதனால் டைரக்டர் சார் சொன்னதும், சரி சார் நான் முதல்ல வந்து நடித்து பார்க்குறேன், உங்களுக்கும் அது திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னால் கட்டாயம் எனக்கு எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். வரும்போது ஒரு நீண்ட ஒரு பயணம், அந்த ஃப்ளைட்லேயே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு, ஐயோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனாலுமே இங்கே வந்ததும் பாலாஜி சார் வந்து, இப்போ நான் சேரன்னு சொல்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டே அவரை நான் சேர் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். ஆனால் அவர் கொடுத்த அந்த ஒரு நம்பிக்கை, திரைப்படத்தை பற்றிய எனக்கு இருந்த ஒரு ஆசை, எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம், எனக்கு இருந்த ஒரு வெறி, அதெல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்குள்ளே என்னை வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே நேரத்தில் அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர். பாலாஜி சார் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு, அந்த படத்தை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனாலே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு. சூப்பர் 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 சார். எஸ், உண்மையிலே உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. ஏன்னா கடல் கடந்து வந்திருக்கீங்க நடிக்கிறதுக்காக. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அது தவிர உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சார். நிறையா விஷயங்கள் பண்ணுங்க, நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படின்றதா. எப்போதுமே நாங்கள் வந்துட்டு வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்றதா. அதையுமே மறந்து போயிட்டு வந்துட்டீங்க. அதில் எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. என்னென்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் நம்ம எங்களுடைய திறமையை காட்டினாலுமே இங்கே இருக்கிறவங்க வந்து கட்டாயம் அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை பெருசாக இருக்குது. அதே நேரத்தில் இதனோட ஃப்ரேமில் வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் அந்த படத்தை வந்து நம்ம விசுவாசமாக பார்க்குறோம் அப்படிங்கிறது எப்படியும் வெளிக்காட்டணும்னு முழு முயற்சி கொடுத்துருக்குறேன். அதே நேரத்தில் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து நாங்கள் இதுவரைக்குமே நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ஏன்னு சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்டமா ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைப்பிரசவம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு விதமான கஷ்டம் வரும். வாழ்க்கையில் வந்துட்டு கஷ்டம் அப்படிங்கிறது வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஒரு கல்லை தூக்கி கண்ணையை கிட்ட வச்சு பார்த்தோன்னா அது வந்து கண்ணையே மறைச்சிடும், கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்தோன்னா அதுவே ரொம்ப சின்ன பிரச்சனையாக தெரியமாட்டு. ஆனால் திரைப்படத்தை பொறுத்தளவில் அந்த பிரச்சனை எல்லாமே பெரிய பெரிய கல்லாவே வரும். அது எந்த ஆங்கிளில் வச்சு பார்த்தாலுமே கண்ணு இங்கே எந்த பக்கம் தெரியுதுன்னே தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அவர் நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி ஒரு விஷயம் சொல்லுவார், ஷரண் ப்ரோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்போது எனக்கு எந்த நாளுமே விடியப்புறம் ஃபோன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேறு பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், என்ன அடுத்ததான் வரப்போகுது அப்படின்னு தெரியாத அளவுக்கு. பட் டைரக்டர் பாலாஜி சார் எப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது அவரோட படம் மட்டும் இல்லை, அது அவரோட வாழ்க்கை. ஏன் அவர் மட்டும் இல்லை, அவரோட டீமே வந்துட்டு இந்த படத்துக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம நேரடியாக பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் படமே வந்துட்டு எங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இனி எந்த ஒரு படத்தில் இங்கே ஒரு இடத்துல எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலுமே கட்டாயம் என்னாலையும் அங்கே வந்து சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இந்த படத்துலேயே எனக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஆதரவு, அவரை மாதிரி கஷ்டப்படுற டைரக்டர்ஸ் வந்து நாளைக்கு நிறைய அந்த ஒரு படத்துலேருந்து பின்வாங்காமல் எப்பயுமே என்ன ஒரு எதிர்ப்பு வந்தாலுமே அதை கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த படத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 நம்பிக்கையை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஸோ அவருக்கு கட்டாயம் இந்த படம் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு பாலாஜி சார் நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். சூப்பர். யா, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அந்த மனசுலேருந்து வருது அப்படின்றது உங்கள் முகத்திலேயே தெரியுது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மற்றும் அந்த ஈழத்திலேருந்து வர்றபடியால் எல்லாரும் சொல்லுவாங்க, எதை நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து போனாலுமே கடவுள்கிட்ட போய் கும்பிட்டுட்டு போவோம். ஸோ அதே மாதிரி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறைய பின்னாடி எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈழத்திலேருந்து நாங்கள் இன்றைக்கி புலம்பெயர்ந்து வெளிநாடில் வாழ்ந்தாலுமே வந்து அது எல்லாருமே
எங்களுடைய ஈழத்துக்காக உயிர் நீத்த மாவீரர்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். என்னன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நம்ம புலம்பெயர்ந்து இந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் வந்துட்டு நிறைய நீங்களே பார்க்குறீங்க, இந்தியாவிலேயே நிறைய இடங்களில் வந்துட்டு அவங்களுடைய திறமையை வழிகாட்டுறதுக்கு அவங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கும்போது அவங்களும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவில் எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதை வந்து கட்டாயமாக நான் வந்து இதை வந்து எங்களுடைய நாட்டில் போராடி உயிர் நீத்த மாவீரர்களுக்கும் அதே நேரத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் நான் வந்து இதை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த மாதிரியான இடங்களில் வரும்போது அவங்களுக்கும் ஒரு கட்டாயமாக அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு அவங்க இந்த மாதிரி ஒரு கனவில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு சரி நாமளும் போய் ஏதாவது சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த அளவில் நான் இதையும் வந்து அவங்களுக்காகவும் சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக. ரொம்ப தேங்க்யூ. எஸ் பிரதர், உண்மையிலே தமிழர்களுக்கு வந்து யாழ்ப்பாணம் இன்னொரு வீடு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு வாழ்த்துக்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா அத்தனை பேருக்கும் வந்து எங்களோட சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மித்ரன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து நான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாரு. சார், அவரோட டிஃபிகல்ட்டான கேரக்டர் என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரும் சரி அவங்களோட டீமும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து எப்படி இங்கே போய் கண்டுபிடிச்சாங்கங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் சார். ஒரு நார்மலாக நம்ம வந்து ஷூட்டுக்கு காலைல போகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான் இருக்கும். அதில் வந்து நான் யோசிச்சிருக்கேன் எப்படி இதில் வந்து இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போனாங்கங்கிறது வந்து உண்மையிலே பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் வந்து நைட்டு பகலும் தூங்காமல் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் படம் ரிலீஸ் ஆனாலும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக பண்ணுங்கள். இது பாலாஜி சாருக்குமே ஒரு பெரிய லைஃபாக அமையுங்கிறது நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். திரும்பி நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இறைவனோட அருளால் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் சார். அதுக்கான உழைப்பு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் டீம் எல்லாருமே, சாரோடைய டீம் ஃபேமிலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட். சாரோடைய ஒய்ஃப் மேம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் உட்காந்து அவங்க அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பாங்க, அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு. அதே மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் எங்கே இருக்காருன்னு தேடணும். அவர் ரொம்ப சைலண்டாக இருப்பார். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் 2 டேக் போனால் கூட அவர் டென்ஷனே ஆக மாட்டார். கிட்டக்க வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக கிளியராக சொல்லி அதுக்கப்புறம் டேக் வாங்குவார். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எங்களை மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு பெரிய கிஃப்டட் சார். உங்கள் படத்தில் வாய்ப்பு கிடச்சி தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வி லவ் யூ லாட். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. அண்ட் சார், மித்ரன் சார், ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து எங்களுக்காக டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை நான் ஒரு ப்ரிவிலேஜாக எடுத்து ஒரு பர்சன் தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆஷிக் சார். ஏன்னா அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் பாலாஜி சாருக்கு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் பாலாஜி சார் என்னை இந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவின்னே சொல்லலாம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன், அப்போ தான் நான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அப்படின்னு பண்ணுறது வந்து இந்த படம் தான். ஸோ தட்ஸ் வெரி ப்ரிவிலேஜ்ட். அண்ட் கோ-ஆர்டிஸ்ட் சிது அண்ணா, தஷ்ரிகா மேம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் சொன்ன மாதிரி எல்லோரும் தூங்காமல் ஒர்க் பண்ணாங்க. பட் சார் வந்து சாப்பிடவே இல்லை. வந்து செட்டுக்கு வந்தாருன்னா சாப்பிட மாட்டார். கேட்டால் தூங்கிடுவேம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சாப்பிடாமையும் ஒர்க் பண்ணாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பலன் இருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட், சாரி பழக்கம் இல்லை சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங். நிறைய விஷயங்கள் எனக்கும் தெரியும். இந்த படம் வந்து என்னோட ஃபேமிலியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோமோ அது மாதிரி எனக்கும் பாலாஜியோட கஷ்டங்கள். இந்த படம் ஆரம்பத்துலேருந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கக்கூடாது, டூ மச். அதெல்லாம் நான் வெளியில் சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள். இட் இஸ் ஃபென்டாஸ்டிக். பாலாஜியை கூட ஒர்க் பண்ணுறது வந்து இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சொன்ன மாதிரி இவங்க சொன்ன மாதிரி அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. ஒன்று முக்கியமான விஷயம், எல்லா ஆண்களுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து 100% நான் நேராக பார்த்தது வந்து மிஸ்ஸஸ் பாலாஜி. நீங்கள் நிஜமாலுமே சொல்கிறேன், இவங்கள மாதிரிலாம் ஒரு மனைவி இருந்தாங்கன்னா
எல்லாரும் எங்கேயோ போயிடலாம். நிஜமாக சொல்கிறேன், நான் பை ஹார்ட் ஐ நோ அபவுட் மை ஒய்ஃப். என் ஒய்ஃப் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு நான் இங்கே இருக்க முடியாது. அதனால் நான் உங்களை நிஜமாக சொல்கிறேன், நான் ஐ எம் பிளஸிங் யூ. தேங்க்யூ வெரி மச் ஃபார் அவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி, இவர் சொன்ன மாதிரி அப்படி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவர் டைரக்ஷன் பார்த்துறாங்கன்னா அந்த டீமை பார்க்குறதோட வேலை வந்து அவங்களோட வேலை. நான் வந்து நம்ம ஆக்ட்ரஸ் பேர்லாம் நான் ஒன்றும் பேச போகிறது இல்லை. ஐ டிசைடட் டு நாட் டு ஸ்பீக் அபவுட் கோ ஆக்டர்ஸ். இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க பண்ணுற அண்ட் பாரதி ராஜாவுக்கு கண்ணன் சார் எப்படி ஒரு கேமராமேன் கண்ணாக இருந்தாரோ அது மாதிரி மணிகண்டன் சார் எங்கே காணும், மணிகண்டன் சாரும் இது வந்து இவர் பார்க்குற பார்வையும் அவர் பார்க்குற பார்வையும் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த அவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்படி தான் பண்ணணும். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறது ஒருத்தராக பண்ண முடியாது. ஏன்னா நாடகத்துலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து இந்த டீம் ஒர்க்காக தான் நான் பார்க்க முடியும். அந்த டெக்னீஷியன் சார் வந்து ஐ ரியலி அட்மைர்ட் ஹிம், கேமராமேன் சார். ஏன்னா அவ்வளோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சாஃப்ட்டுங்க. அவங்க ரொம்ப சத்தம் போட்டு நான் பார்த்தேன். சொன்ன மாதிரி அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாது. அதே மாதிரி கேமராமேன் வந்து நான் தேட வேண்டியதாக இருக்கும். ஆல்மோஸ்ட் அவருக்கு இந்த கேமராவை விட்டு பின்னாடி வந்து ரொம்ப ரேர் நானும் அவரும் பேசி. ஆனால் எனக்கு பின்னாடி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் பேர்லாம் நான் மறந்துட்டேன், சாரி. ஃபென்டாஸ்டிக். என்கிட்ட திட்டு வாங்குவாங்க, அது வேறு விஷயம். பட் ஃபென்டாஸ்டிக் பசங்க. நான் அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்ம பாய் என்னை கூட்டின்னு வருது பாய். எங்கே அந்த பாய்? காதர் பாய் ரொம்ப ஹார்ட். இது ரொம்ப முக்கியம் சார் ஒரு படத்தோட வளர்ச்சிக்கு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் நிஜமாக ஹானஸ்டாக சொன்னேன். நான் வந்து பாலாஜி படம் வந்து நான் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போயிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு. ஆனால் பெரிய தொல்லை என்னன்னா சிக்னலே கிடைக்காத இடத்த மட்டும்தான் போய் ஷூட்டிங் வைப்பாங்க. ஊருக்கு போகிறது சார் ரொம்ப காம்ப்ளிகேஷன். அந்த இடத்துக்குலாம் போகவே முடியாது. நிஜமாலுமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அப்புறம் எங்கெல்லாம் போய் படம் பண்ணானுங்க அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க தோணும். இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு என்ன யாரும் தெரியாது. நான் ரொம்ப ஆல் த வெரி நான் ஆல் த பின்னாடி ஒரு தம்பி, எஸ்பெஷலி நம்ம தம்பியோட ஆண் படைக்காஞ்சாங்கிற மாதிரி பாலாஜியோட தம்பி. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ண 2ஆவது நாளே வந்து அவர் வந்து ஸ்பாட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். அதில் ஒரு பெரிய விஷயம். அப்போ அவங்க எவ்வளோ பேஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலாஜி வந்து நான் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல, நான் சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய தம்பியாக தான் நான் பார்க்குறேன். நான் இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறது வந்து சொல்ல முடியாது சார். நான் இப்போ என்னால் நிஜமாக நல்லா வருவீங்கப்பா. வெரி குட், நல்ல டீம். இந்த டீம் வந்து நிறைய தொடர்ந்து பண்ணணும். நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த டீம் நிறைய தொடர்ந்து பண்ணணும். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் வந்திருக்கிற அனைத்து ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சனுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம பாலாஜி பிரதருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட்டு மூவி, 2 மூவி பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்லிக் கொடுத்த நம்ம பாலாஜிக்கு இது ஃபஸ்ட்டு மூவி இது. ஸோ எல்லாருமே வந்து பாலாஜியோட கூட இருந்து ட்ராவல் பண்ணி அந்த கஷ்டத்தை எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும். எங்களை மாதிரி டீமை, நம்ம பாலாஜி மாதிரி ஒரு பிரதரை டீமை கொஞ்சம் வளர்த்து விட்டிங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக பெரிய பர்ஃபார்மன்ஸ், நல்ல டேலண்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக நல்லா வளருவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம மீடியாவில் நிறையா பேர் சொல்ல விரும்பல, நிறையா மீடியா பிளாட்ஃபார்மில் டேலண்ட்டே இல்லாத ஆளுங்களை நம்ம ரீல்லையும் நிறையா பிளாட்ஃபார்ம்லேயும் ட்ரெண்டிங் பண்ணி ஒரு 4-5 மாதத்தில் காணாம போயிடுறாங்க. பட் ஆனால் நம்ம பாலாஜி பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னு தெரியல. ஸோ என்ன அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி ஒரு பர்சனை வந்து நல்ல டேலண்ட்டாக இருக்கிறவங்கள தான் பார்த்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி அவர் செலக்ட் பண்ணுற ஒரு டேரக்டரை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து வளர்த்து விட்டிங்கன்னா அவர் பின்னாடி இருக்கிற டெக்னீஷியனாக இருக்கட்டும், அவர் செலக்ட் பண்ணுற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப பெரிய லெவலில் வளருவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் தூக்கிட்டு போகணும்னு நினச்சா, மீடியா நினச்சா, ப்ரெஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை நீங்கள் பெருசாக கொண்டு போகணும்னு நினச்சி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இதில் பல பேரோட லைஃப் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். தென் அதே மாதிரி அவரோட கஷ்டம் வந்து பேசின எல்லாருமே சொன்னாங்க. பாலாஜியோட பிரதரோட D3 அவர் நிறையா ஃபேஸ் பண்ணார். எல்லாருமே ஒரு லெவலில் வந்து கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒரு லெவலுக்கு ரீச் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் எல்லோரும் சொன்னது தான். பட் அவர் ஒரு நாளைக்கு 10 கஷ்டம் வராது சார், ஒரு நாளைக்கு 50 கஷ்டம் வரும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கால் பண்ணுவார், இது ஒரு சொல்லுவார், மதியானம் ஒன்று சொல்லுவார், நைட் ஒன்று சொல்லுவார். சரி இப்படி ஆயிடுச்சு, இப்போ தானே மதியானம் சொன்னீங்க ஒரு பிரச்சனை, அது அப்படியே தான் இருக்குது, இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணி 4வது பிரச்சனை சொல்லுவார். அவருக்கு மட்டும் எப்படி இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் ஆனால் என்ன தான் ஃபேஸ் பண்ணாலும்
டேலண்டான ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் தான் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதனால் பர்சனலாக அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவர் வளர்த்து விடணும். ஸோ அதுக்கு எல்லாருமே கொஞ்சம் கிளாப் தட்டினீங்கன்னா அவர் பாலாஜிக்கு தென் அதே மாதிரி ப்ளஸ் நம்ம சார் மித்ரன் சார் வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி சார். வந்திருக்கீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கணும், ஏறினோடனே கொஞ்சம் பதட்டத்தில் நான் டேரெக்டாக பாலாஜி கிட்ட போயிட்டேன். ஸோ ஓகே சார், அவ்வளோதான் சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சுக்கிறேன். சூப்பர் சார், அவ்வளோதான் சார். செம்ம சார், வாய்ஸே பயங்கரமாக இருக்கு சார். உங்களுக்கு வந்தோடனே அப்படி டக்குன்னு திரும்பி பார்க்க வச்சிட்டீங்க நீங்கள். சூப்பர் சார், அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். ப்ரோ ஹாய், எல்லாருக்கும் வந்த அனைவருக்கும் நன்றி. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். நான் இப்போ தான் அந்த ட்ரெய்லர் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதை பார்த்துட்டு என்னோடய மூவி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் படம் நடிக்கிறது வந்து நான் ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா லைக் ஒரு டேக் வைப்பாங்க, ஆக்ஷன் சொன்னோன்னு நடிச்சுட்டு போய் உட்காந்து ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு ஜாலியாக வந்துடலான்ட்டு. பட் ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஆப்பிள் சக்கை தான் நம்ம எக்ஸாக்டாக புளிஞ்சிருவாங்க. இல்லை, முதல் நாள் வந்து மலையில் ஏற்றுவாங்க, 2வது நாள் மழையில் நனைய வைப்பாங்க, 3வது நாள் வெயிலில் காய வைப்பாங்க, 4வது நாள் நான் வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போக மாட்டேன், ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவேன். ஸோ அப்போ எனக்கு மனசுக்குள்ள தோணும், அடி கொடுத்த கைப்புள்ளிக்கு இந்த அடினா அடி வாங்கின டீம்லாம் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு உண்மையாலே ஒரு படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எனக்கு இப்போ உள்ளே வந்து பார்க்கும்போது தான் நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறோம், என்னடா படம் எடுத்துருக்கீங்க பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க எடிட்டர். அவர் எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் அவர் தெரியும், எனக்கு ஒரு 1 வீக் முன்னாடி தான். அவ்வளோ சூப்பராக எடிட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் மியூசிக் டைரக்டர் அதுக்கு பயங்கரமான ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. எங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்த மாதிரி இருக்குது அந்த மியூசிக்கில் பார்க்கும்போது. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயக்குமார் சார். அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு. பட் ஆனால் வந்து எனக்கு ஏன் கூட வந்து பயங்கர க்ளோஸ், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அவர் சீனியர் பர்சன்ற ஒரு பயத்தை எடுத்துகிட்டு நல்லா ஒரு சொல்லி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். அவர் செட்டில் இருக்காருன்னே ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஓபி சார். ஓகே, அவருமே வந்து லைக் ஏன்னா ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுள். நான் சொல்லுங்கள் சார், ஏதாவது தப்பாக பண்ணேன்னா சொல்லுங்கள், செகண்ட் டைம் கூட எடுத்துக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவர் எனக்கு சொல்லுவார், கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி பாலாஜி மாஸ்டர் பீஸ் இவர் தான். ஸோ இவர் வந்து லைக் ரொம்ப கூல். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லை, கஷ்டப்பட்டாலும் பட் கூலாக ஹேண்டில் பண்ணுவார், யாரு மேலேயும் ப்ரெஷர் போட மாட்டார், ஜாலியாக கொண்டு போவார். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சித்து ப்ரோ. இவர் கூட எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி தான் இவர். ஸோ ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், நல்லா காமெடியாக எல்லோரும் கலாச்சிட்டு இருப்போம் உட்காந்து செட்டில். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் தேங்க்யூ ஹீரோயின் தர்ஷிகா, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அதாவது எப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே நிறைய இமேஜினேஷனில் நீங்கள் வந்தீங்க. பட் இது ஒரு மாதிரி உங்களை மாற்றி ஒரு மோல்ட் பண்ணி அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ பொதுவாக நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவில் இருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வரும்போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? அதாவது ஒரு 3 விஷயம் எல்லாம் கற்றுக்கிட்டோம்ப்பா, என் லைஃபுக்கு இதை நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. இது வந்து லைக் சோஷியல் மீடியாவே டிஃப்ரெண்ட் தான். அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்றது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம அங்கே ஒரு 1 மினிட்டுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லணும். நான் இங்கே ஒரு சீன் சொன்னாங்கன்னா அப்படியே படன்னு பேசிடுவேன். அந்த எமோஷன்ஸை எமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து யாரையுமே ஓவர் ஆக்டிங் பண்ண முடியல. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கிட்டையுமே சட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஒரு மாசாக பண்ணுறோம், ஒரு ஏதாவது பண்ணுறோன்னா அதெல்லாம் வேணாம். இந்த படத்துக்கு இந்த மீட்ரு தான் தேவை, இப்படியே உங்களோட நேச்சுரலாக என்ன பேசுறீங்களோ பேசுகிறாங்க. ஸோ அந்த விஷயத்த கற்றுக்கினேன். அப்புறம் டைமுக்கு வரணும், எவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக உட்காந்து நம்ம நடித்து கொடுத்துட்டு போகணும். ஸோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ரீல்ஸ் மாதிரிலாம் நம்ம அப்படியே நினச்சா ஒரு 1 மினிட்ல எடுத்துகிட்டு போக முடியாது. இது அதான் சொல்கிறேனே, இது ஒன் இயராக போயின்னு இருக்கு. கண்டிப்பாக அது சீக்கிரம் முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வரும். நீங்கள் அதுக்கான நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆஷே. எஸ், ப்ளஷர். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட கனவோட முதல் மேடை வந்து இந்த படம் டார்க் ஹெவன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தேங்க்யூ பாலாஜி சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், ஜெயக்குமார் சார் நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க. பாலாஜி சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வெற்றிக்கு முன்னாடி அக்கா தான் இருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். நீங்கள் வந்து எங்கள் கூட ட்ராவல் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் நேரில் பார்க்குறோம். பட்
அவங்க வந்து நிஜமாக செட்டில் சொல்லணும் அங்கே இங்கே எல்லாரும் சொல்கிறது தான் அப்படியே காலில் சக்கரை சுற்றி விட்ட மாதிரி அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பெரிய சப்போர்ட், அதான் சொல்லுவாங்களே ஹோல் ஹர் டைட் அப்படின்ற மாதிரி ஷீ இஸ் எ வெரி பிக் சப்போர்ட். இந்த படம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தரோட கனவு, அதுக்கப்புறம் அதில் நிறைய உழைப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வரும். நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணுறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. தேங்க்யூ. என்ன அவ்வளோதானா? ஓகே. இல்லை, அதாவது இப்போ பொதுவாக சொல்லும் போது நான் ஏற்கனவே பிக் பாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம அந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அதாவது ஓகே நம்ம வந்து ஒரு 4-5 ஓப்பனிங் போயிட்டு கல்லா கட்டிடலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த மூவி ஓகே நம்ம போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்மளா பில்ட் பண்ணுவோம், நம்மளா வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எப்படி அது? எப்போவுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். சரியா? அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்போதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே. ஸோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்கிறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. நிறைய கற்றுக்கணும்னு தோணுச்சு. இங்கே இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட், திறமை இருக்கவங்கள மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்தில் போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையுமே ஒவ்வொன்று கற்றுக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிழல்கள் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்ணுறது, ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ சித்து கிட்டலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட. ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துலேருந்துமே நம்ம ஒன்று கற்றுக்கிறது தான். ஓகே, சூப்பர். ஃபைனலாக நம்ம கேமரா பார்த்து அட்ரஸ் பண்ணிடுங்க அபவுட் த டார்க் ஹெவன் அண்ட் உங்களுடைய கேரக்டர், அதை பற்றி ஒரு சின்ன நோட்டா. இந்த டார்க் ஹெவன் படத்தில் நான் உமையால் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். உமையால்ன்ற பேரே ரொம்ப நல்ல தமிழ் பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சித்துவோட பாரி அப்படின்ற பேருமே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே இருக்க ஒவ்வொரு கேரக்டருமே நிறைய உழைப்பு போட்டிருக்கோம், நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த படம் ஜெயிக்கும்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தர்ஷிகா. தேங்க்யூ. இது என்னோட கன்னி பேச்சு. எஸ். ஓ, இது வரைக்கும் நான் எந்த மேடையில் ஏறினதில்லை, சூப்பர் பிடிச்சி பேசினதில்லை, கொஞ்சம் நர்வஸாகவே தான் இருக்குது. மித்ரன் சார் அவர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பாலாஜி சாரோட மாமாவும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். பாலாஜி சார் அவர் மாமா தான் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த மாதிரி சாருக்கு கொஞ்சம் கூட இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ஸோ சார்கிட்ட வந்து நான் ஒரு 1 hour வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ஹோட்டலில் உட்காந்து பேசினோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாப்புல. ஸோ எல்லாமே பேசினோம். பேசியே இந்த படத்தை முடிச்சிட்டோம் சார். சூப்பர் சார். ஆமாம், அதாவது பாலாஜி சார் வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவரோட வலியும் வேதனையும் எனக்கு கூட இருக்கிறதுனால வந்து சொல்கிறேன். ஒரு நாள் ஷூட்லலாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கிறாங்க. ஷூட் போயிட்டே இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து வேலை செய்யலை. ஸோ பெரிய செலவு, வேஸ்ட்டு. அவர் முகத்தை அப்படி பார்க்குறேன், அவர் காமாவே இருக்கார். என்ன பாட்டு காமா போயிட்டாரு, எங்கே போனாருன்னு தெரியல. நான் பார்க்குறேன், ஒரு இடத்துல சவுண்டு மட்டும் கேட்கு, டம்முன்னு சவுண்டு கேட்கு. காரை போய் அடிக்கிறாரு. காரோட பேனட் ஃபுல்லாக, ஃப்ரண்ட் பேனட் ஃபுல்லாக டேமேஜ். சரி, பக்கத்தில் போய் கேட்க முடியலன்னா அவரோட வேதனை, அவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எல்லாமே போச்சு. அன்னைக்கு எடுத்த ஷூட்டு ஃபுல்லாக போயிடும். அந்த மாதிரி அவரோட கோபங்கள் எல்லாத்தையுமே தனக்குள்ளே வச்சுட்டு தனக்கே ஒரு தண்டனையை கொடுத்துக்கிடுவார். ஸோ யார்கிட்டையுமே காட்ட மாட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க செமையான டைப்பு, ஆனால் செட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஜாலியாக போகும் சார். என்னோட கல்லூரி வாழ்க்கையை திருப்பி கொடுத்தது தான் இந்த படம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி சார், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஃபீல்டில் படம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். படம் த்ரில்லிங்கான படம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கோம். நாங்கள் இங்கே நல்லா அரட்டை அடிச்சுட்டு, அதை என்னோடய காலேஜ் லைஃப்பை வந்து திரும்பி கொடுத்தது சார் இந்த படம். ஸோ பாலாஜி ப்ரோவுக்கு என்ன தான் பிரச்சனை வந்தாலும் தெரியும், ஒன்றும் இந்த பிரச்சனை ஒன்று என்னை தாண்டி போகணும், இல்லை இந்த டீமை தாண்டி போகணும். ஸோ அதனால் அவருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி
கிட்ட வந்து யாரையும் விட மாட்டோம். ஸோ இந்த படம் வந்து நல்ல சக்ஸஸாக வரும் சார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. 2026 பாலாஜி சாருக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புலாம் வருங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன். நான் அப்போ ஜெயக்குமார் சார்லாம் ரொம்ப பிடிக்கும், நல்ல ஜாலியாக இருப்பாப்புல. ஆனால் கிட்ட போய் பேசுறது கொஞ்சம் பயமாக இருக்கும், ஆனால் அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் பார்த்தீங்களா, நக்கல் பண்ண முடியாது. சித்து சார்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது போலீஸ் கேரக்டர்னு பாலாஜி சார்ட்ட சொல்லுங்க, போலீஸ் கேரக்டர்னு சொல்கிறீங்களேங்க, சார் வந்து லவ் பண்ணி பயமாக இருக்காப்புல, செட் ஆகுமான்லாம் கேட்டேன்னா. இல்லை நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு நாள் ஷூட் பாருங்கன்னாப்புல. ஃபஸ்ட் நாள் பார்த்து மிரண்டுட்டேன் சார். அவர் ஷார்ட் ரெடின்னு சொன்னோடனே நல்ல ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த முகத்தை வந்து இப்படி மாற்றுவாப்புல பாருங்க. ஓகே இந்த வாரம் ப்ரோ அப்படின்ட்டு போய் நிற்பார். அவர் பேச பார்த்தோன்னே நான் அரண்டுருவேன் சார். அப்போ பாருங்களேன், இப்போ நேரில் பார்க்குறப்போ அந்த முகத்துக்கு பாருங்க, செமையாக இருக்கும் சார். உண்மையிலே படம் வந்து தரமாக எடுத்திருக்காங்க, எந்த இடத்துலையும் குறை சொல்ல முடியாது சார். இதுக்கெல்லாம் நிறைய அவார்ட்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். சூப்பர் சார். அதாவது என்னதான் நீங்கள் வந்து ஒரு கன்னி ஸ்பீச்னு சொன்னாலும் ஒரு குருசாமி லெவலுக்கு நீங்கள் பேசியிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங்காக எனக்கு இருக்குது. சூப்பர் சார், தேங்க்யூ சார். நிறைய பேர் பேர் சொல்ல பிரதீப் சார், மணிகண்டன் சார் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், பட் டைம். ஓகே சார், தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் காலை வணக்கம். நிஜமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசர் பார்த்தேன், ஹானஸ்ட்டாக சொல்லணும், ஷார்ட் பை ஷார்ட் நல்லாயிருக்கு. டீம் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார், வந்து மீட் பண்ணோம், பேசினோம், ரொம்ப சைலண்ட்டாக அவர். பட் சைலண்ட்டாக இருக்குமா பேசுகிறோமெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்மளோட ஒர்க்கை வந்து பேசணும் ஸ்க்ரீனில், அவரோட ஒர்க்கு பேசுது. ஸோ இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். செல்வராமன் சார் அடிக்கடி சொல்லுவார், ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதோட பலன் நமக்கு வந்து அப்படியே திரும்ப கிடைக்கும்னு சொல்லுவார். ஸோ இதில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்கீங்க, டைரக்டர் மட்டும் இல்லை, நிறைய பேர், எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே. அது ஒவ்வொரு ஃப்ரேமையும் தெரியுது. எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சித்து வந்து ஃப்ரெண்டு, அன்பு தம்பி. வெரி டேலண்டட் பர்சன். எனக்கு தனுஷ் சார் எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சித்துவை பிடிக்கும். பேருக்காக கம்பேர் பண்ணல, அதே மாதிரி அதே அளவுக்கு திறமையானவர் அவர். ஸோ அவர் இன்னும் நிறைய பண்ண போகிறாரு, பண்ணுவார், நம்ம பார்க்க போகிறோம். நாங்களும் ஃபியூச்சரில் படம் பண்ண போகிறோம். சூப்பர். தர்ஷிகா அவங்களும் முன்னாடியே தெரியும், பிக் பாஸில் கலக்கினாங்க, இப்போ பெரிய ஸ்க்ரீனில் வந்து கலக்க போகிறாங்க. டைரக்டர் வந்து சாப்பிடவே மாட்டாருன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க, கஷ்டமாக இருக்குது சார். நல்லா சாப்பிட்டுட்டு தைரியம் ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு பெரிய டீம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் அந்த படத்தை நடித்த எல்லா ஆக்டர்ஸ், ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ சார். வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. கொஞ்சம் நெர்வஸாக தான் இருக்குது, சாரி. மித்ரன் சார், உங்களோட குட்டி ஆரணி மூவிங்லாம் என்னோடய சைல்ட்ஹுட்டை ரொம்ப ஃபுல் பண்ண படம். ஃபஸ்ட் டே பேசணும்னு நினச்சேன், நான் கொஞ்சம் ஜெல்லாக டைம் ஆகும். முதல் நாள் உங்களை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டேன், அதனால் சொல்லணும். உண்மையிலேயே நீங்கள் வந்ததில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் ரொம்ப உண்மையிலேயே எமோஷ்னலாக ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 1 இயர் பேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாரோட ஹார்ட் ஒர்க்குமே ரொம்ப முக்கியம். ஸோ நான் கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு முருகேசன் சார், அவர் என்னோட D3 படத்தில் இருந்தார். அப்புறம் சரவணன் சார், அதுக்கப்புறம் கமல்நாதன் சார் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் கோபால் சார், ஷரண் பிரதர், சித்து ப்ரோ, அப்புறம் என் டீம் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எங்கள் அம்மா அப்பா, ஏன்னா நான் திருநெல்வேலியில் சுத்தமல்லிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து தான் வரேன். அங்கே சினிமானா பெருசாலாம் யாரும் விட மாட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணதுக்கே கண்டிப்பாக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இது வரைக்கும் பெருசாக நம்ம எதுவும் அவங்களுக்கு பண்ண மாதிரி தெரியல, பட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சொல்லுங்க. இல்லை ப்ரோ, ஏன்னா இப்போது உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நிறையா பேசியிருக்கோம். அப்படின்னும் போது பொதுவாக ஒரு படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது.
ஆனால் ஏற்கனவே ஒரு பாதி முடிஞ்ச படத்தை திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்படின்னும் போது அஸ் அ டைரக்டராக உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்தீங்க? இல்லை, ஒரு படத்தை வந்து யாருமே வந்து முழு மனசாக ஸ்வீப் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ நான் பாஸ்ட்டை பெருசாக பேச விரும்பல, யாரையும் நான் ப்ளேமும் பண்ணல, அது முடிஞ்சது. பட் அதை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஒரு 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக மெயினாக நன்றி சொல்லணும், என் டீம் தவிர்த்து. ஒன்று ஷரண் ப்ரோ, இன்னொன்று கோபால் சார். உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ, தட்டி கொடுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். அது இவங்க 2 பேருமே பண்ணாங்க. லைஃப்பில் அவங்க 2 பேரும் நான் எப்போவுமே கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அண்ட் தென் சித்து ப்ரோ. ஏன்னா ஒரு ஹீரோ பண்ண படத்தை இன்னொருத்தர் பண்ணும்போது நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் நான் நினச்சேன். பட் ரியலி தேங்க்ஸ் சார். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். எனக்கு நான் மனசார சொல்கிறேன், சித்து சார் நல்லா வருவார், அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது. இந்த படம் அவருக்கு பெரிய பிரேக்கை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். அண்ட் தென் தஷியா மேம். எனக்கு பெருசாக ஹீரோயினுக்கு சீன் வைக்கவே பிடிக்காது, ஏன்னா நான் கொஞ்சம் பயப்படுவேன் பேச. ஃபஸ்ட்டு நல்லா பேசுனேன்னா அவங்க தஷியாவும் சுமித்ராவும் தான் நினைக்கிறேன். ஸோ 2 பேத்துக்குமே இந்த படம் ஒரு பெரிய படமாக கண்டிப்பாக அமையும். அண்ட் தென் ஸ்கிரிப்ட் ப்ளஸ் டீம், இந்த 2ம் கூட இருக்க போய் இதை திரும்ப ஓரளவு ஓவர் கம் பண்ண முடிஞ்சதுன்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் டீம். ஸோ அவங்க இல்லைன்னா நம்ம எதுவுமே முடியாது பிரதர். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறோம், அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கும் ஆள் வேணும். எல்லாமே நம்ம பண்ணிட முடியாது. இப்போ எல்லாம் பண்ணுறேங்க கிரெடிட்டாக நான் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் நான் பண்ணுறனாலும் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் பண்ணுறது கண்டிப்பாக கஷ்டம்தான். அது உங்களுக்கு. அண்ட் தென் நான் இன்னொரு முக்கியமான ஆளுக்கு நன்றி சொல்லணும், ஆஷிக் ப்ரோ. என் படத்தில் நடித்த பாதி ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் தான் கோஆர்டினேட்டரு. ஆனால் அவரும் நடிக்க மாட்டேன்னு போயிட்டாரு. அந்த கேரக்டர் இன்னொருத்தர் பண்ணுறாப்புல. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், சார் ஜெயக்குமார் சார், ரியலி சாரி, பல நைட்டு உங்களை கொடுமைப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கேங்க. எதுவுமே இன்டென்ட்டும் இல்லை. ஏன்னா ஒரு 4-5 நாளில் எனக்கு கொஞ்சம் சாரை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா கூப்பிட்டு என்னடா படமே எடுக்காமல் திரும்ப அனுப்புகிறோமே, எதுவும் நினச்சிருவாங்களோன்னு. ரியலி சார் சாரி. அண்ட் தென் நான் எடுக்கிற எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இருப்பீங்க, கண்டிப்பாக. சூப்பர். உண்மையிலே அதுதான் வந்து வேணும். ஏன்னா ஒரு டீம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே அவங்களே நம்மளை வந்து தட்டி கொடுத்து கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் பொதுவாக இந்த டைட்டில் இருந்தே போகலாம். அந்த டைட்டில் பற்றி ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து பேச சொல்லிடலாம். பட் இந்த டார்க் ஹெவன் அப்படின்னும் போது அது ஒரு மெட்டஃபராகவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஹுரே ஹெல் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த டார்க் ஹெவன் நல்லா இருக்குது. இந்த டைட்டில் எப்படி பிடிச்சிங்க? தோணுச்சு ப்ரோ. அது நான் கேள்வி ஒரு 2 நிமிஷம் கேட்குறேன், ஒரு பதில் ஒரு 2 நிமிஷம் சொல்லலான்னு பார்த்தா தோணுச்சுன்னு சொல்லி பிடிச்சாரு பார்த்தீங்களா? சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கேமராமேனுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா பெருசாக 2 பேர் சண்டை போட்டுலாம், பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான். ஆனால் உண்மையிலே எனக்கு மேக்ஸிமம் என் மைண்ட் செட் அவருக்கு உண்டு, அவர் மைண்ட் செட்டு எனக்கு உண்டு. ஸோ உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் தென் ராஜா ஆறுமுகம் எடிட்ரு எங்கே இருக்கான்னு தெரியலாம், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்னொன்று, இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, பட் இதில் நான் ஒரு 3-4 பேரை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். பிரதீப், அலெக்ஸ், டேனி அண்ட் தென் சுமித்ரா. தஷ்யா மேம் ஆல்ரெடி ஃபேம் ஆகிட்டாங்க. இந்த 4 பேரும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஆளாக வருவாங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். இதில் பாதி கிரெடிட் உங்களையும் செய்யும். ப்ளஷர் ஆல்வேஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், சாரி. ஏன்னா எல்லா ஆண்களும் விழுந்தா எந்திரிச்சு வரக்கூடிய தைரியம் வந்து உண்டு. ஆனால் அவங்களுக்கு எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவதைகள் கண்டிப்பாக தேவை. என்னோட தேவதை என் யாமினி செந்தில் குமாரி. ஐ லவ் யூ. தேங்க்யூ சார். இதுதான் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ப்ரொபோசலாக அமைஞ்சிச்சு இன்னைக்கு. பில்டப் வேறு பயமாக இல்லை பில்டப் இல்லை, ஃப்ரம் த ஹார்ட் தான் அது எப்போதுமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார், என்னோடய கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே என்னோடய கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். அவர்கிட்ட வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாக்கி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது எனக்கு நான் ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்டு நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி அண்டு திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட. இவர் எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு.
ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை சார். ஏன்னா நான்லாம் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு தெரியும், நான் ஏதாவது நான் வந்து அப்படி யோசிச்சுப்பேன், ஐயோ அடுத்து என்ன அவ்வளோ தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவோம். அந்த மாதிரியான ஒரு ஆள். நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், எப்படி இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் என் ஒய்ஃப் ஸ்ரேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்லணும்னா நான் சொன்னால ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன், அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பதறுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அங்கே நடந்தது, அது அங்கே எரிஞ்சது, இங்கே ஒரு குண்டு வெடிச்சது, ஏலியன் வருது, அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு. அப்போது என்னென்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மா உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன். என்னடா இது எதுவுமே ஒரு ஹேப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்பவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது முயற்சி எடுக்கணும்னு ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது சரி ஓகே எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை அழுகுது பேசுறதை கேட்டு ஓகே சரி. ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லையோன்னு சொல்லி என்ன பண்ணோன்னா சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் போய் நம்ம ராசியெல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் போய் பார்ப்பேன். பல பேர் பண்ணுறது தான் இல்லை. அப்போ நேற்று கூட பார்த்தேன் நான். நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே போனவொடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது. அந்த தமிழ் டைட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வயது வரம்பை மீறி ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்பில், வயது வரம்பை மீறி என்ன நடக்க போகுது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தமிழில் இருக்கும். ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷன் இருக்கும், அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆகுது. அதனால அதை விட்டுறது. இந்த டேட்டு போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும். ஆமாம், இது கண்டிப்பாக அந்த டேட்டில் நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து ஸ்ரேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்ரேயா பார்க்கும்போது ஓகே நம்ம பொண்டாட்டி இருக்கா நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஸ்ரேயா கிட்ட தான் கிடைக்கும். தேங்க்யூ. நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் டார்க் ஹெவன் போகிறேன். எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்குது. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணுன்ட்டு. அப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோடய குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நான் D3 டைரக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோட ஒர்க் டிஜிட்டலில் நான் பார்த்துருக்கேன். இந்த போஸ்டர் அண்டு வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், நல்லா ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவருக்கு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு பிரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர் நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரின்னும் போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப நான் லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கதை நம்ம கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல், இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி ப்ரோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே இவங்க அப்படி தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்பு நினச்சோம். அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியஸ் நான் பெருசாக நான் பண்ணலைங்க, நான் இப்போ தான் அப்படி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்ககிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கூட நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா
அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க? கன்னி பேச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலான ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன். எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை பார்த்தாலே பயப்பட வச்சிட்டாப்ல. வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு, செம்ம பசி, நம்மளால் வேறு சாப்பிட மாட்டார்னு எல்லோரும் சொன்னாங்க. அவர் சாப்பிட மாட்டார், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளோ பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து அந்த அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது, மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுகிறது, இந்த காதில் வந்து நமக்கு எச்சி ஊறும். அப்போ ப்ரோ வேறு வந்து என்ன சொல்கிறாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லார். அப்படியா, சரி ப்ரோ, நான் அதை கட் பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், அது மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகிருக்கோம், நான் அதை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்கள் வச்சு முழுகினீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ? எனக்கு வந்து நான் தான் சொன்னால நான் ஓவர் திங்கர், எனக்கு அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஐயோ நம்ம உடனே இவர்கிட்ட அதை லீவு கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா, போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் எதாவது பண்ணி பார்த்துருமா, என்ன சார் சொன்னால் அவர் 5 நிமிஷம் அவரே பார்க்குறேன், எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாத்து என்னை தரையில் இறக்கிட்டாங்க. அது வேறு விஷயம். பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அப்படி இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது, அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார், ஆமாம் சார், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சைடில் எதுவும் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி தான். அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பார், அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகிறோம். என்னை பார்க்குறாரு, நான் வந்து போல் காப்புன்றதுனால ஷேவ் பண்ணோம் இல்லையா, பார்த்தோன்னே கேட்குறாரு, சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார். சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார், நான் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். அப்புறம் இல்லை சார், இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு. அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இது தான். ஸோ இந்த டீமில் நிறைய ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நான் காஸ்டிங்கை பற்றி நான் சொல்கிறேன். இவரோட காஸ்டிங் வந்துட்டு நிறைய பேசுகிறேன் நான், ரொம்ப டைம் இருக்குதா? இல்லை காஸ்டிங் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பாலாஜி பிரதர் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் நிறைய பேரால் வர முடியலன்னு நினைக்கிறேன். வேல் ராமூர்த்தி சார் இருக்காங்க, ரித்திகா மேம் இருக்காங்க, அப்புறம் ஜெயக்குமார் சார், பிரதீப், தர்ஷிகா, சுமித்ரா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் எல்லாமே இந்த கேரக்டருக்கு இவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த படம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவரோட காஸ்டிங் அப்படி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வாங்க நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட மாட்டார். அந்த கேரக்டருக்கு அவங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். இந்த காஸ்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். அண்டு மணி சார், டிஓபி மணி சார் பற்றி நான் சொல்கிறேன். சார் அழகாக காமிச்சிருக்கீங்க. அந்த மானிட்டர்லாம் நான் போய்ட்டு அப்பப்போ பார்ப்பேன், அவர் பார்க்குறாரு இல்லையோ நாங்கள் போய் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. சார் கொஞ்சம் தள்ளுங்க சார் அப்படின்னு சொல்லி, ஓகே நம்ம நல்லா தான் தெரிகிறோம், ஓகே நல்லா இருக்குது அந்த ஏன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் நான் ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். நம்மளோட ஒர்க்கை நான் ஒரு ஆடியன்ஸாக பார்ப்பேன். இது நல்லா இருக்கா, இது நமக்கு சூட் ஆகுதா, நம்ம நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், எந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றதை நான் பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி சாரோட விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த லொக்கேஷன்லாம் சொன்னாங்கல்ல, சீரியஸாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் பயங்கரமான பாடி பெயின். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் எனக்கு ஷூட்டே கிடையாது. அப்போ நான் யோசிக்கிறேன், பாடி பயங்கரமாக வலிக்குது, நம்ம வேலையை பார்க்கலையே, எதுக்கு பாடி வலிக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ தான் தெரியுது, அந்த ட்ராவலே நமக்கு வந்து அந்த ஜீப்பில் தான் போகணும்.
கார்லலாம் போக முடியாது. ஸோ அதுலேயே நமக்கு அந்த பாடி பெயின் எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனில் அவர் அவ்வளோ கூலாக வேலை பார்த்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எடிட்டர் ராஜா ப்ரோ சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. எனக்கு டீசர் வந்து நான் அப்போது வேறு ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேன் தேட்டரில். பாலாஜி பிரதர் வந்து ஃபோனில் அனுப்புகிறாரு, டீசர் வந்து ரெடி அப்படின்னு சொல்லி. பார்த்து நானும் ஷேர்ட்ட சொல்லுமா டீசர் வந்துருக்குமான்னு சொல்லிட்டு தேட்டர்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த படம் அப்புறம் பார்த்துலான்னு சொல்லிட்டு நேராக வெளியே வந்துட்டு டீசர் பார்க்குறோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்க சொன்னேன் ஏய் சூப்பர் அப்படின்னு. அப்போ அவங்க முகத்தில் வந்து ஒரு இந்த சந்திரமுகியாக ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி பரவாயில்ல நம்ம புதுசாக வந்து சூப்பராக ஒரு படம் பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேஸ். எப்பவுமே நம்ம சுற்றி இருக்கவங்கள பார்க்கணும், அவங்களோட ரியாக்ஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம பண்ணுறது ஒர்த்தான வேலையா இல்லையான்றது சுற்றி இருக்கவங்க. நான் எப்பவுமே ஒரு சீன் அடிக்கும் போது கூட இந்த லைட் மேன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அவங்க வந்து அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சது, ஓகே நம்ம ஏதோ இங்கே வந்து பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம் போலன்னு. அவங்களோட ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னா சூப்பர்ப்பா அப்படின்ட்டாங்கன்னா ஓகே, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ ராஜா ப்ரோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் சக்தி ப்ரோ சூப்பராக இருக்குது உங்கள் ஒர்க்கு. நீங்கள் அந்த ஜாக்கிங்லாம் ஒரு படம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட அந்த லைவ் மியூசிக் ஒர்க்லாம் நான் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அண்ட் நம்ம டீம் எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது சூப்பரான ஒரு டீமாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக வந்து இருக்குன்றதை நான் நம்புகிறேன். எனக்கு ஒரே ஒரு வருத்தமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எல்லாருமே நண்பர்கள், எல்லாருமே வந்து எதிரிகள். நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இன்றைக்கி இருக்கிற இந்த இன்ஸ்டாகிராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருது. எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, நம்ம இப்போ லைஃப்பில் வந்துட்டு நம்ம பெருசாக சாதிக்க முடியல, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப நம்ம ஃபெட்டப்பாக ஒரு போஸ்ட் போடுறோம், ரொம்ப கவலையாக ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு நிறைய நம்மளை சுற்றி இருக்க அந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து லைக் போடுவாங்க, நமக்கு வந்து மோட்டிவேஷனலாக ஒரு 4-5 வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணுறீங்க, படிப்படியாக ஏதோ முன்னேறிட்டு இருக்கீங்க, ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அந்த நண்பர்கள், அந்த சர்க்கிளில் இருக்கிற நண்பர்கள் யாருமே உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. ஒரு சப்போர்ட்டோ ஒரு இதுவோ அதை தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே புரியுது, அங்கே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணுறதை பார்க்குறாங்க, ஆனால் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த சோஷியல் மீடியா வச்சு. ஸோ அதில் வந்து நான் அது பார்க்க இந்த நம்ம கவின் பிரதர் கூட டாடா மூவியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம நல்லா இருக்கலாம் ஆனால் உங்களோட நாங்கள் நல்லா இருந்துடக்கூடாதுன்றது. அதுதான் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. நம்ம வந்து அதை பற்றிலாம் நம்ம வந்து ஆக்சுவலாக கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். என்னென்னா அது அவங்க அது புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சர்க்கிள் வந்து இன்றைக்கி எனக்கு நல்ல நேரம் வருதா, நாளைக்கு உனக்கு வரும். இன்றைக்கி நான் உனக்கு கை தட்டுறேன், நீ நாளைக்கு எனக்கு கை தட்டு. அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே சந்தோஷமாக இருப்போம், சேர்ந்தே வளருவோன்றது தான். பட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இதாக இருக்குது. பட் நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணும்போது யாருனே தெரியாத அக்கா, அண்ணன், தங்கச்சி, நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிற இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அண்ணா நீ அன்றைக்கெலாம் வீடியோ போட்டுட்டு இருந்தேன், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் சூப்பராக நடிப்பேன், அன்றைக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு படம்லாம் நடிப்பீங்க, அடுத்தடுத்து வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கே இருந்தது. அந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மக்கள் தான் நமக்கு வந்து எப்போவுமே இருப்பாங்கன்றதை நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருக்கேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பராக வரும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணணும் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சூப்பர். அண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அது வந்து வீட்டில் பயங்கர பிளென்ட்டியாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள இந்த நேரத்தில் நீங்களும் ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹிஸ் டெபியூட் ஃபிலிம் அதை பற்றி பேசணும். ப்ளீஸ் கம். வாங்க. அவங்க அப்போலேருந்து சொல்லிட்டே இருக்காங்க, இந்த ஆஷிக்கிட்ட சொல்லுப்பா, என்னை கூப்பிட வேணாம்னு சொல்லுப்பா, நான் என்னப்பா பேசுறது. அதாவது எவ்வளவோ மேடை இருக்குது, பட் இந்த மேடை ஸ்பெஷல் மேடை இல்லை. அதாவது எவ்வளவோ மேடைகள் ஏறி இருப்பீங்க, அவார்டு வாங்கியிருப்பீங்க, பட் இதுக்கு ஈடு இணை வேறு எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நடித்த ஒரு முதல் படம், அந்த முதல் படத்தோட டீசர் லான்ச், ஹவு டு யூ ஃபீல்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் சித்தோட படத்தோட டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இங்கே வரைக்கும் அவங்க வந்திருக்காங்கன்னா அது வந்து உங்களோட பியோர் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரோட ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தாலே தெரியுது ஹோல் டீமோட எவ்வளோ சின்சியரான ஒரு டெடிகேஷன், பேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியுது. எனக்கு டீசர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க காமிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவ்வளோதான். இனிமேல் இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இந்த மூவியாக தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ keep supporting them. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரேயா. ப்ளீஸ் நீங்கள் கீழே எடுக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்டே பேக் ஹியர். தர்ஷிகா மற்றும் டைரக்டர் பாலாஜி அவர்களை மேடை கலைக்கிறேன்.
எஸ் ப்ளீஸ் கம், வாங்க, மைக் கொடுத்துருங்க. மைக் கொடுத்துடலாம். ஸோ மேலே வாங்க. யா, ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் வந்து டைரக்டர் மற்றும் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா கேட்கலாம், கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம்.